ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருநாதா காமாட்சி சரணம். 59வது பிரிவா, 59வது காஞ்சி சங்கராச்சாரியர் பேரு போதேந்திர பிரிவா. போதேந்திர பிரிவா ராமநாமத்துக்கு அப்படி பாடுபட்டிருக்கார். ராமநாம மகிமையை உலகெங்கும் பரப்புறதுக்கு, நம்ம பாரதத்தில் பரப்புறதுக்கு படாத பாடு கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் பட்டிருக்கார். ராமநாம மகிமையை எடுத்து சொல்லியிருக்கார் அவர் போதேந்திரர். அவர் அப்படி ராமநாமத்துக்காக பாடுபட்டதுனால என்னன்னா, அவரோட அதிஷ்டானத்தில் போய் இன்றளவும் நம்ம காது வச்சு கேட்டோம்னா இந்த ராமநாமம் ராம் 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 ராம்னு ஒலிச்சுட்டே இருக்குமா. இன்றளவும் அதை நம்ம உணரலாம். போதேந்திரனோட அதிஷ்டானம் கோவிந்தபுரத்தில் இருக்குது. அங்கே போனாலே அந்த வைப்ரேஷன் தனியாக தெரியும் நம்மளுக்கு அப்படின்னு பாலாஜி பாகவதர் தன்னோட உபன்யாசத்துலலாம் சொல்லிட்டு வந்திருக்கார். இது மாதிரி கோவிந்தபுரத்தில் இருக்கிற 59வது ஆச்சாரியாலோட அதிஷ்டானத்தில் சிறப்பான பூஜைகள் நடந்துன்னு இருக்கும் போது தினம் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு பாய், முஸ்லீம் பாய் வெத்தலையை விநியோகம் பண்ணிட்டு போவார். தினமும் விநியோகம் பண்ணிட்டு போவார் ஃப்ரெஷ்ஷு வெத்தலை. அது கடைசியில் இந்த பூஜையெல்லாம் ஆகிட்டு வேத பிராமணர்களுக்கு வைதிகர்களுக்கெல்லாம் சம்பாவனை வச்சு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு அவள் யூஸ் பண்ணிப்பா. அந்த வெத்தலை எப்படி இருக்கும்னா, அன்றே பொறிச்சு அன்றே ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்த மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். பெருசாக பச்சை பசேல்னு. அதனால் அந்த பாய்கிட்டேயே எப்போவுமே வாங்கிறது வழக்கமாக இருந்தது. மயிலாடுதுறையிலேருந்து அவர் ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து பறிச்சுட்டு வருவார் எப்போவுமே. அப்படி பறிச்சுட்டு வந்துட்டுருக்கிறத என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு போதேந்திர பெரிவாளோட ஜெயந்தி அன்னைக்கு அமோகமாக பூஜை இதெல்லாம் நடக்கிறது. ஆராதனையெல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லா பிராமணாளுக்கும் சம்பாவனை பண்ணுறதுக்கு வேண்டி வெத்தலையை தேடினா வெத்தலையை காணோம். எல்லோரும் திடுக்கிடுறேன், என்னடா அது வெத்தலையை காணோம், சம்பாவனை பண்ணுற வேலை வந்தாச்சு, பாய் வெத்தலை கொண்டு வரலையானா, இல்லை இன்னும் கொண்டு வரலையே அப்படின்னு எல்லோரும் வழியில் பார்க்குறேன். பார்த்தா அங்கே பாய் வரதுக்கான சுவடுகளே தெரியலை. எல்லோரும் ஒரே கவலையாக இருக்கா. சரி பக்கத்தில் எங்கேயா வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற வேளையில் இங்கே மயிலாடுதுறையில் என்ன ஆகுதுன்னா, இந்த பாய் வெத்தலையெல்லாம் பறித்து கூடையில் போட்டு கொண்டு வர சமயத்தில் அவருக்கு ஒரு அசதி ஏற்பட்டு அப்படியே படுத்துட்டு தூங்கி விடுறார். அந்த செடிக்கடியில் படுத்துன்னு தூங்குற சமயத்தில் மகா பெரியவா என்ன செய்கிறா, போதேந்திர பெரிவாளுக்கு அப்படி ஒரு பக்தி. பரமகுருகள்னால் எப்போ ஏற்பட்ட பக்தி பெரிவாளுக்கு. அங்கே சம்பாவனை பண்ணுறதுக்கு வெத்தலை இல்லைன்னுட்டு மகா பெரிவா சூக்ஷ்ம ரூபத்தில் இந்த பாயை தண்டத்தை வச்சு எழுப்புறா. டக் டக்னு எழுப்பினோன்னா அவர் எழுந்திரண்டு பார்த்து, ஐயா சாமி அப்படின்னு காலைல நமஸ்காரம் பண்ண, ஏன் இங்கே தூங்கின்னு இருக்காய், அங்கே எல்லாரும் உனக்காக காத்துட்டுருக்கா, சீக்கிரம் போய் வெத்தலையை கொடுத்துட்டு வா அப்படிங்கிற பெரியவா. அவர் பிடிச்சிக்கோன்னு எழுந்திருக்கிறார். ஐயோ தூங்கி போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு எழுந்திரண்டு தோ போகிறேன் பெரியவா, இப்போ போய்ட்றேன்னுட்டு கூடையில் வெத்தலைகள்லாம் எடுத்துகிட்டு ஓடுறார். அங்கே கோவிந்தபுரத்தில் வெத்தலை வாங்கிறதுக்கு அந்த கைங்கரியதாரர் வழியில் வர சமயத்தில் பாய் கூட எடுத்துன்னு வர்றதை பார்த்து அவருக்கு அப்போ தான் ஆஸ்வாசமாகுது. என்ன பாய் எனக்கு இவ்வளோ லேட் பண்ணிட்டேன்னா, இல்லை இப்போ கூட நான் வந்திருக்க மாட்டேன், அசதியில் தூங்கி போயிட்டேன், நான் மகாபெரிவா எழுப்பினான். அவளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இந்த பாயை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவாள்லாம் கேட்குறா, என்ன நடந்தது சொல்லுப்பான்னா, இல்லை நான் இன்னைக்கு வெத்தலையை பறிச்சுட்டு கூடையில் போட்டுட்டேன், கொண்டு வரலான்னு தான் நினைக்கிற சமயத்தில் ஒரு அசதி, அப்படியே கீழே செடி கீழே படுத்து தூங்கி போயிட்டேன். தூங்கினவன் எனக்கு எத்தனை நேரம் தூங்கினேனே தெரியலை, ஒரு கட்டையை வச்சு யாரோ எழுப்புற மாதிரி ஒரு உணர்வு. ஏந்திரன்னு பார்த்தா மகாபெரிவா உங்களுக்கு நீங்கள்லாம் ரொம்ப கும்பிடுவேளே, நான் நிறைய தடவை இந்த அதிஷ்டானத்தில் படத்துல எல்லாம் பார்த்துருக்கேனே நான். அவர் நின்றுட்டு இருக்கார். அவர் என்னை எழுப்பி சீக்கிரம் போய் கொடுத்துட்டுவான்னு சொன்னார் என்கிட்ட. அதனால தான் நான் ஓடிட்டு கொடுத்தேன். மகாபெரிவா எங்களுக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னோன்னா வாழ்க்கையெல்லாம் சந்தோஷம் தாங்கலை. எப்பேற்பட்ட மகாபாகியம் பண்ணியிருக்காய் நீ. நாங்கள்லாம் இங்கே பல வருஷங்களாக நீங்கள் இங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள்லாம். ஆனால் எங்களுக்கு கிடைக்காத ஒரு தரிசனம் உனக்கு கிடச்சிருக்கு மகாபெரிவாளோடு. எப்பேற்பட்ட ஒரு மகாபாகியம் உனக்கு, நீ கொடுத்து வச்சிருக்காய் நீ அப்படின்னு அவளை அந்த பாயை எல்லாரும் கொண்டாடுறா. அப்படியே அந்த பாய்க்கு அப்படியே சந்தோஷம் தாங்கலை. அவர் சொல்கிறார், அந்த மகாபெரிவாளை நான் பார்க்கும்போது எனக்கு கைகளெலாம் உதறி எடுத்து அப்படியே என்ன சொல்லணும்னே தெரியலை எனக்கு. நான் காலை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணேன் அப்படின்னா அந்த பாயும் தன்னோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை வாழ்க்கையெல்லாம் உணர்த்துறேன். இது மாதிரி பெரிவா இந்த லீலா வினோதத்தில் அப்படி ஒரு லீலா வினோதங்கள் பண்ணிட்டுருப்பா.
அப்படி இருந்துட்டு இருக்கும்போது பெரியவா ஸ்தூல ரூபமாக இருக்கும்போது இந்த வெத்தலையோட சமாச்சாரத்திலே இன்னொரு இன்சிடெண்ட் என்னதுன்னா, ஸ்தூல ரூபமாக இருக்கும்போது தேனம்பாக்கத்துலேயோ இங்கே எங்கேயோ முகாமில் இருக்கா பெரியவா. அன்னைக்கு ஒரே தள்ளுமுள்ளு, பயங்கரமான கூட்டமான கூட்டம். அதில் பெரியவா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஒரு 4-5 வெத்தலை கடந்துதான். இந்த வெத்தலையை பார்த்ததும் பெரியவா சொல்கிறா, கீழே வெத்தலையெல்லாம் இருக்குடா, கீழே அதை எடுத்து இங்கே கொண்டு வா, எல்லாத்தையும் நல்லா அலம்பு அப்படிங்கிற. கைங்கரியதாரர் சரி கீழே தானே விழுந்திருக்கு அப்படியே போட்டோம்னு விட்டுருக்காவா. அப்போ பெரியவா அதை பிரத்யேகமாக எடுத்துகிட்டு வந்து அதை அலம்பி ஒரு தட்டில் வச்சுக்கிறா பக்கத்தில். வச்சுட்டோன்னா அவளுக்கு அப்போ புரியலை, அதை வெத்தலை எதுக்கு மெனக்கட்டு எடுத்துகிட்டு வந்து அலம்பா சொல்லி தட்டில் வச்சுக்கிறான்னு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை தான் அவளுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு. என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு சரியான கூட்டம் இல்லையா பெரியவாளை பார்க்கறதுக்கு. எல்லோரும் மேலேயே வந்து விழுந்து விடுவ மாதிரி இருக்குது தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு வரத்த. அதனால அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு கர்ப்பிணி பெண்ணு, அந்த பெண்ணுக்கு அந்த அந்த பெண்ணு பாவம் நிற்க முடியாமல் அப்படியே ஒரு டயர்ட்னஸ் அந்த பெண்ணுக்கு. அவ்வளோ கூட்டத்திலே அந்த பொண்ணுக்கு முன்னேறவே முடியலை. ஆனால் பின்னாடி இருக்கிறவா தள்ளல அந்த பொண்ணை அப்படியே முன்னாடி தள்ளி தள்ளி விடுறதுனால கொஞ்சம் முன்னேறின்னு இருக்கா. இருந்தாலும் அவளால் அந்த களைப்பு தாங்க முடியலை. அவளை என்ன செய்கிறா, அந்த கூட்டத்தோடு நெரிசல்லையும் அந்த தள்ளுமுள்ளுலேயும் அப்படியே மயக்கம் வந்து அப்படியே அங்கேயே விழுந்து விட்றா. அப்படியே விழுந்த நொடி பெரியவா அதை பார்த்து விட்றா. பார்த்த நொடி பெரியவா சொல்கிறா, கைங்கரியதாரரை கூப்பிட்டு பெரியவா சொல்கிறா, இந்த வெத்தலையை போய் அந்த அம்மாட்ட கொடு. அந்த அம்மாவை அந்த வெத்தலையை அப்படியே மென்று முழுங்க சொல்லப்போ கொஞ்சம் தெம்பு வரும். ஏதாவது வாந்தி சென்சேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் போயிடும் அப்படின்னு பெரியவா உடனே கீழே விழுந்து அலம்பு வைக்க சொன்னாங்க. அந்த வெத்தலையை எடுத்து கொடுத்தனுப்புறான். இந்த கைங்கரியதாரர் ஓடி போய் அந்த பெண்மணிக்கு அந்த வெத்தலையை கொடுத்தோன்னா அந்த பெண்மணி அந்த வெத்தலையும் பாக்கம் போட்டோன்னா அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் ஆஸ்வாசமாகி அப்படியே எழுந்திருந்து உட்கார்றா. இந்த கொமட்டின்ட்டு வர அந்த சென்சேஷன் எல்லாம் அப்படியே கொஞ்சம் நிற்கிறது, சரியாயிடுறது. சரியானதுக்கப்புறம் தான் இவாளுக்கு எல்லாருக்கும் புரியாது, பெரியவா எதுக்கு மெனக்கட்ட வெத்தலையை கொண்டு வந்து இங்கே வைக்க சொல்லியிருக்கா. இந்த தீர்க்க தரிசனம் எப்படி பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. இந்த பெண்மணி இப்படி கர்ப்பவதியாக இருக்கா, இவளுக்கு நிச்சயமாக இவளுக்கு கொஞ்சம் அஸ்வஸ்தமாகறத நம்மளுக்கு இது தேவைப்படும், ஏதோ ஒன்றுக்கு தேவைப்படுங்கிறதுனால தானே பெரியவா அதை கொண்டு வந்து வச்சுக்க சொல்லியிருக்கா. இப்படி இப்போ தீர்க்க தரிசனம் ஆட்டம், இந்த வினோதங்கள் ஆட்டம், லீலா வினோதம், தீர்க்க தரிசனம், தியான திருஷ்டி, இதெல்லாம் பெரியவாளோடு சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு கிடைச்சதெல்லாம் 10% தான், கிடைக்காதது இன்னும் கடல் அளவு இருக்காங்க. இந்த 10%க்கே நம்மளுக்கு இவ்வளோ அருமையான ஒரு உணர்ச்சியும் இன்ப அதிர்ச்சிகளும் நம்மளுக்கு இவ்வளோ சந்தோஷம் கிடைக்கிறது. நம்ம முழுசாக தெரிஞ்சுட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. மேலும் காண்போம். குருநாதா காமாட்சி சரணம்.